Hello everyone, நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஸ்டால Calico networking policy engine in EKS using Terraform. Kubernetes networking specification. எவ்ரி பாடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு யூனிக் ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அசோசியேட் நடக்கும் நீங்கள் எந்த Kubernetes கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணும்போது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா பாட் டு பாட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டே எல்லா பாடுமே கம்யூனிகேட் நடக்கும். பட் ஆனால் இந்த பாட் டு பாட் கம்யூனிகேஷன் நீங்கள் ஐசோலேட் பண்ணணும்னு வச்சிங்களேன் நம்ம நெட்வொர்க்கிங் பாலிசி மூலிமா தான் அச்சீவ் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் பாலிசி தான் என்னன்னா ஒரு இன்க்ரெஸையும் எங்க்ரெஸ் டிராஃபிக்கையும் எப்படி நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அதுதான் நெட்வொர்க்கிங் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் பேக்கெண்ட் பாட் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் பேக்கெண்ட் பாட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு. அப்போ உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் பாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் எண்ட் பாட் மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அந்த பேக்கெண்ட் பாடுக்கு. அதர் தென் பாடை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி நம்ம லாஜிக்கலாக எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெட்வொர்க்கிங் பாலிசி மூலிமா நம்மள இந்த லாஜிக்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அட்டாக்கர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாடில் அட்டாக் பண்ணாலும் சரி அந்த பாட்லேருந்து வேற பாடுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மேஜராக அவுட்கம் இது. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் பாலிசி மேஜராக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமேசான் EKS கிளஸ்டர்ஸ்லாம் நான் ப்ரொவிஷன் பண்ணுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அமேசான் VPC CNA பிளகிங் எனேபிள் ஆகிடும். அமேசான் VPC CNA பிளகிங் பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பாலிசி அமேசான் VPC பிளகிங் சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் அமேசான் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த என்னோட அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐபியும் அதே கூட பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதனால் முக்கியம்னு வச்சிங்களேன் உங்களோட இன்ஸ்டன்ட் டைப்ஸ் தகுந்த மாதிரி நம்மளோட மேக்ஸிமம் பாடு நம்மளால எவ்வளோ டிப்ளாய் பண்ண முடியும், நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அஃபிஷியலாக பேஜ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பாடு சப்போர்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டன்ட் டைப் தகுந்த மாதிரி. என்னோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் T3 லார்ஜ் தான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்ஃபேஸ் எவ்வளோ சப்போர்ட் ஆகும்னா 3 தான் நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும். ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் பர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அட் மேக்ஸ் 12 தான் நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும். IPv6 அட்ரஸ் பர் இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அட் மேக்ஸ் 12 தான் நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டன்ட் டைப் தகுந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேக்ஸிமம் எவ்வளோ பாடு தான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலாஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். max pod equal to maximum network interface into IPv4 address per interface minus 1. ஸோ இந்த ஃபார்முலா மூலிமா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணினா மேக்ஸிமம் எவ்வளோ பாடு சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா T3 எக்ஸ்லார்ஜ் இன்ஸ்டன்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி நம்ம ஃபார்முலா மூலிமா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மேக்ஸிமம் இன்டர்நெட் சப்போர்ட் ஆகும் இன்டூ 12 IPv4 அட்ரஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 into 12 பார்த்தீங்கன்னா 36 வரும். ஸோ -1 எதுனால யூஸ் பண்ணுறோன்னா ரிசர்வ்ட் ஃபார் த இன்டர்னல் பர்பஸ்க்காக -1. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 35 மேக்ஸிமம் பாடு T3 எக்ஸ்லாஜிக்கு சப்போர்ட் ஆகும். அல்டர்னேட்டிவ் கம்பபிலிட்டி CNA பிளகிங். ஸோ வேரியஸ் CNA பிளகிங் அமேசான் EKSக்கு சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டட் ஆஃப் ப்ராடக்ட் தான் சோஃபார் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Calico, Celium, Wavenet, Andrea. ஸோ இந்த மாதிரி CNA மாடல் சப்போர்ட் ஆகும். ஸோ சில CNA மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும், சில CNA மாடல் பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷனாக இருக்கணும். அக்கார்டிங் தகுந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் நீடு தகுந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் CNA பிளகிங் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் Calico CNA பிளகிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்தராக பார்க்கணும் அதை பற்றி. Calico பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பாலிசி இன்ஜின். Calicoல பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் வெர்ஷன். என்னோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் Calico ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Calico பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் செக்மெண்டேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெனன்சி ஐசோலேஷன். ஸோ நீங்கள் Calico சூஸ் பண்ணும்போது சம் கன்சிடரேஷன்ஸ் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Calico பார்த்தீங்கன்னா ஃபார்கெட்டில் சப்போர்ட் ஆகாது அமேசான் EKSல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IPv4 அட்ரஸ் தான் Calico சப்போர்ட் ஆகும். IPv6 ஃபேமிலி சப்போர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஒன்ஸ் நீங்கள் ஐபி டேபிள் வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து ஐபி டேபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும், கேலிக்கோ தான் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கேலிக்கோ சூஸ் பண்ணும்போது. ப்ரீ ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து EKS கிளஸ்டர்ஸ் வந்து ப்ரொவிஷன் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த என்டையர் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். என்னோட Terraform கோட் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா என்னோட கோட் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது டெமோ ஃப்ளோ. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிக்சரிட்டிக்கல் வீடியோ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டெமோ ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினெக்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிப்ளாய் பண்ணுறேன். ஒரு கப்பல் ஆஃப் பாட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளஸ்டர் சர்வீஸ் ஐபி வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டிஃபால்ட் டினே பாலிசி வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். டிஃபால்ட் டினே பாலிசி என்னன்னா வந்து இன்க்ரஸும் எங்க்ரஸ் கண்ட்ரோலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுறேன். அதே நேம் ஸ்பேஸில் நான் டூப்ளிகேட் பாடும் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பாடு மூலியமாக நான் இன்ஜினெக்ஸ் அப்ளிகேஷன் யூஆர்எல் வந்து நான் அசஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் அசஸ் பண்ண முடியுதா இல்லையா அதுதான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போனால் main.tf-ல இருக்கும். main.tf-ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைடர் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ம் குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கேலிக்கோ பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ம் சார்ட் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால வந்து ப்ரொவைடர் வந்து ஹெல்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குபர்னெட்டிஸ் ப்ரொவைடர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வந்து நான் நேம் ஸ்பேஸ் கிரியேஷன் டிப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து குபர்னெட்டிஸ் ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மேனிட்ரியாக வந்து இந்த 2 ப்ரொவைடர் பிளாக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேலிக்கோ ஹெல்ம் சார்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேம் அண்ட் ரெபாசிட்டரி சார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேசிக்கலாக வந்து காமனாக தான் இருக்கும். மேஜராக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து டிகர் ஆப்ரேட்டர் வந்து நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்ம் சார்ட் இன்ஸ்டால் பண்ணும் போதே வந்து டிகர் ஆப்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து நான் ப்ரொவைட் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது கம்பல்சரியாக இது வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேலிக்கோ இன்ஸ்டால் பண்ணும்போது 2 நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டிகர் ஆப்ரேட்டர், இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து கேலிக்கோ. இதெல்லாம் வந்து போத் நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் பர்பஸ்க்காக வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது டெமோ ஸ்டேஜ். ஸோ இங்கே தான் வந்து நான் டெமோ கிரியேட் பண்ண போகிறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் டெமோன்னு நான் சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேபிளிங் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டெமோன்னு வந்து நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் பாலிசி மூலிமா தான் நம்மளால வந்து ரிசோர்ஸை வந்து ஐசோலேஷன் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் செக்ரிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் பாலிசி மஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் டினே கொடுத்துருக்கு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்கு இன்க்ரஸும் எங்க்ரஸ் கண்ட்ரோலரும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்ஜினெக்ஸ் பாட் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். ரெப்ளிகா செட் வந்து 2 கொடுத்துருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் லிமிடேஷன் வந்து இஸ் அடிஷனல் தான், அது வேணா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே சர்வீஸ் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சர்வீஸ் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பர்டிகுலர் டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர்ஸ் பாடுக்கு வந்து கிளஸ்டர் ஐபி வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன். இந்த கிளஸ்டர் ஐபி பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்னல் பர்பஸ் தான் வந்து நான் அந்த அசஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம டெர்மினல் போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்தராக எப்படி ஒர்க் ஆகுது நம்ம வந்து டீப்பாக பார்க்கணும். நம்ம வந்து டெர்மினலில் இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி EKS கிளஸ்டர் வந்து நான் ப்ரொவிஷன் பண்ணிட்டேன் ஃபார் டைம் சேவிங்காக. இப்போ டேரெக்டாக வந்து இப்போ கேலிக்கோ இன்ஸ்டால் பண்ணலாம். என்னோட கேலிக்கோ டைரக்டரிக்கு போகிறேன். இப்போ இந்த டைரக்டரி நான் ஆல்ரெடி க்ளோன் பண்ணிட்டேன் என்னோட ரெபாசிட்டரிலேருந்து. பட் டேரெக்டாக வந்து Terraform அப்ளை கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எஸ் கொடுத்துட்றேன். டோட்டலாக வந்து 5 ரிசோர்ஸ் வந்து ஆட் ஆக போகுது, ஷோ ஆகுது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன், கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கேலிக்கோ வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து Terraform ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கேலிக்கோ வந்து இன்ஸ்டால் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நேம் ஸ்பேஸ் செக் பண்ண போகிறேன். kubectl get ns கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிகர் ஆப்ரேட்டர் கிரியேட் ஆகிடுச்சு. கேலிக்கோ சிஸ்டம்ஸ்லாம் வந்து நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் சைஸ் ப்ராப்பராக இதாகிடுச்சு. நம்ம வந்து பாட் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பாட்னு கொடுத்துட்டு -s டிகர் ஆப்ரேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் தான் காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேலிக்கோ சிஸ்டம் கொடுக்குறேங்க. இங்கே பாட் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ரன்னிங் தான் காட்டுது. ஸோ இப்போ வந்து கேலிக்கோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இது கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெமோஸ் நேம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம்.
ஸோ இங்கேயும் டெமோன்னு இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்க்கணும் பர்டிகுலர் பாட் வந்து ரன்னிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் டெமோன்னு கொடுக்குறேங்க. ஸோ இங்கே இன்ஜினியர்ஸ் பாட் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸும் செக் பண்ணி பார்க்கணும். நான் கிளஸ்டர் ஐபின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கிளஸ்டர் ஐபியும் லிசன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க்கிங் பாலிசி வந்து அந்த பாலிசி வந்து அப்ளை ஆலையான்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ. ஸோ அந்த ஜஸ்ட் நான் நெட்வொர்க்கிங் பாலிசி கொடுத்துட்றேன். சர்வீஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு. ஓகே, பாலிசி வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ பாலிசி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன் ஆஃப் த அல்பைன் பாடை வந்து நம்ம ரன் பண்ணலாம். எதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதே நேம் ஸ்பேஸில் நான் இன்னொரு பாடை வந்து ரன் பண்ணுறேன். அந்த நேம் ஸ்பேஸ்லேருந்து நான் இன்ஜினியர்ஸ் அப்ளிகேஷனை அசஸ் பண்ண போகிறேன். நம்மளால் அசஸ் பண்ண முடியுதா இல்லைன்னு செக் பண்ண அப்போ kubectl -n டெமோ நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ரன் கொடுத்துட்டு -rm கொடுக்குறேன். ஆர்எம் நான் எக்ஸிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அந்த பாடு வந்து டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டெர்மினலுக்காக வந்து -iயும் -tன்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து ஈக்குவல் டு அல்பைன் கொடுக்குறேன். பட் இந்த அல்பைன் பாட்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்ளிகேட் வந்து யூட்டிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து அல்பைன் இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடுக்கு வந்து நான் நேம் அசைன் பண்ணுறேன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ரேண்டம் கூட சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரேண்டம் யூஸ் பண்ணால் வந்து டாலர் கொடுத்து RANDOM ரேண்டம்னு செட் பண்ணிக்கணும். -SH கொடுத்துட்றேன். இப்போ ஒரு பாடு வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து பாடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அந்த இன்ஜினியர்ஸ் அப்ளிகேஷனை அசஸ் பண்ணி பார்க்கணும் டப்ளிகேட் கமாண்ட் மூலியமாக. ஸோ டப்ளிகேட் கொடுத்துட்றேன். இந்த கிளஸ்டர் ஐபி நம்மளுக்கு தெரியும். http:// கொடுத்து ஐபி என்டர் பண்ணிடுறேன். இப்போ கனெக்டிங் காட்டிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகுது. எதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டினே ரூல் எனேபிள் பண்ணதுனால இன்க்ரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியாச்சு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்கு. அதனால் ஒர்க் ஆகாது. ஸோ நான் அதனால் என்ன செய்யறேன்னா வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் இந்த பாட்லேருந்து. ஸோ நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாட் டெலிட் ஆகிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா -rm கமாண்ட் மூலிமா. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா வந்து பர்டிகுலர் நெட்வொர்க்கிங் பாலிசி இருக்கே அதை நம்ம டெலிட் பண்ணால். ஸோ நான் திருப்பி இந்த ப்ரீவியஸ் கமாண்ட் போயிட்டு கெட் கமாண்ட் கொடுக்குறேன் திருப்பி. ஸோ இங்கே போய் நான் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தேன். கெட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். டெலிட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து டினே ஆல் கொடுக்குறேன் வேல்யூவை. இப்போ வந்து பாலிசி வந்து டெலிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட் தான் வருது. இப்போ திருப்பி நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் பாட் இருக்கு பார்த்தீங்களா, அது திருப்பி அதை ரன் பண்ணாத. ஸோ அல்பைன் பேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து திருப்பி நம்ம வந்து டப்ளிகேட் கமாண்ட் மூலியமாக அசஸ் பண்ணலாம் இன்ஜினியர்ஸ் அப்ளிகேஷனை. ஸோ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து இந்த index.html ஃபைலை வந்து அசஸ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பாலிசி வந்து பிளாக் ஆயிருக்கு. இந்த டைம் வந்து நெட்வொர்க் பாலிசி டெலிட் பண்ணனால நம்மளால் ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் அசஸ் பண்ண முடியுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா பிங்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.